பகுதியில் நம்ம நிறைய டேஸ்டியான வித்தியாசமான டிஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ரொம்ப பார்க்கலாம். ஹலோ மேம். ஹாய் மீரா மேம், நம்ம வந்து இன்னைக்கு ருசியில் என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு மஃபின் பண்ணலாம். மஃபின் ஏற்கனவே நம்ம வந்து கார்ன் மஃபின் பண்ணிருக்கோம். யா, ஹாலிடேஸ் வந்துச்சு. ஸோ சம்திங் ஃபார் ஸ்பெஷல் கிட்ஸ். சரி, ஐ தாட் ஐல் டூ மஃபின் இன்னைக்கு. ஓகே. banana nut muffin, very easy, very economical. So eggless also. Eggless, okay. So இது வந்து மஃபின்ங்கிறது ரொம்ப ஈஸி தான் செய்யறது இல்லையா? அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே கார்ன் மஃபின் பண்ணது ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட சாப்பிடலாம் நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? சோ யுஎஸ்ல எல்லாம் வந்து இது ஒரு ஸ்டேபிள் பிரேக்ஃபாஸ்ட். ஆமா. ஓகே. சோ இன்னைக்கு நம்ம வந்து இத பனானா சேர்த்து அத வச்சு ஃப்ளேவர் பண்ண போறோம். ஆமா, இது வெரி கிளாசிக் மஃபின். அங்க சாக்லேட் சிப், பனானா நட், அப்புறம் அந்த ப்ளூபெரி, ராஸ்பெரி, அந்த மாதிரி இதெல்லாம் காமன் மஃபின்ஸ். பட் எல்லாமே எக் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து எக்லெஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து பனானா நட் மஃபின் இல்லையா? ஸோ இந்த பனானா நட் மஃபின் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். அண்ட் இது வந்து நம்ம மைக்ரோவேவ்ல செய்ய போறோம், லைக் ஓவன்ல செய்ய போறோம். ஸோ நம்ம வந்து ஓடிஜி ஓவன்ல இவங்க வந்து பேக் பண்ண போறாங்க இல்லையா? ஓகே. ஸோ பேக்கிங் மோட்ல ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணிருக்கீங்க? ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ் பேக் மோட். ஸோ ஒரு 10 மினிட் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கணும் இல்லையா மேம்? ஸோ நமக்கு வந்து பனானா இருக்கு, நட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த டோட்டல் பனானா நட் மஃபினுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். அண்ட் அதோட ப்ரப்போர்ஷன் கூட பார்க்கலாம், எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ஷூர். மாவு பார்த்தீங்கன்னா 1.5 கப் மாவு. என்ன மாவு? மைதா மாவு. ஸோ சர்க்கரை வந்து 3/4, 3/4 கப்பு. ஓகே. 1.5 கப்புக்கு 3/4 கப்பு சர்க்கரை. அண்ட் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ இது கப் மெஷரே இருக்கு, 1/3 கப் இது. ஓகே. அண்ட் பனானா வந்து நல்லா ரைப் பனானா 4 வேணும். இன்னுமே நல்லா ரைப் இருந்தது, சப்போஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ அப்படியா? நல்லா பழுத்து, நல்லா பழுத்து கனிஞ்சு போயிருக்கு இல்லையா, அது இன்னும் பெட்டர். ஸோ நம்ம இதுதான் யூஸ் பண்ண போறோம். 4 பனானா வேணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சோடா, பேக்கிங் சோடா, லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட், நீட் பி மில்க். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் வச்சுக்கலாம். ஓகே. பால், நட்ஸ், வால்நட்ஸ். ரெகுலர் நட் டோஸ்ட்லாம் பண்ணல நம்ம, ஏன்னா எதிகாவும் இல்லை, குக் ஆக போகுது. ஓகே. ஸோ வந்து மைதா மாவில் தான் நம்ம இந்த இது பண்ண போகிறோம், மஃபின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மெஷர் இருக்குது. ஸோ இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ சக்கரை தான் போடணும், இவ்வளோ பட்டர் தான் போடணுன்ட்டு. ஸோ 1.5 கப்பு மைதாக்கு 3/4 கப்பு சக்கரை. ஸோ அப்போ வந்து 1/2 கப்பு மைதாக்கு 1/4 கப் சக்கரை அப்படிங்கிற ரீதியில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1.5 கப்பு மைதாக்கு 3/4 கப் சக்கரை, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு. பழம், வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்சு அப்படியே அந்த தோலெல்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே அந்த பஞ்சாமிரதத்துக்கு சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல பழமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பழம் வேணும். அண்ட் பட்டர் வந்து 1/3 கப் இல்லையா? ரூம் டெம்பரேச்சர்ல 1/3 கப் வந்து பட்டர் இருக்கணும். அண்ட் நம்ம எவ்வளவு வேணும்? ஆல்மண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கோம். வால்நட்ஸ் எடுத்துக்கோம். ஆல்மண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி. கேஷ்யூஸ். பட் இந்த பனானா நட் அந்த ரெகுலர் கிளாசிக்னா வால்நட் தான். ஆஃப் கோர்ஸ் ஆல்மண்ட் நோ ஹார்ம். ஓகே. ஆனா நம்ம வந்து வால்நட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த டோஸ்ட்லாம் ஒன்றும் பண்ணல. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், பனானா நல்லா மேஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த மஃபின் டின்ஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். அதுல வந்து ஒவ்வொரு அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிருக்கேன். இப்போ பனானா நம்ம உரிச்சு போடலாம். நல்லா மேஷ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு இன்கிரீடியன்ட்டை ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லையா? ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பட் ஆனால் மேம் மஃபின்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியுமா? ஓ யா, 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். பட் வாழைப்பழம் போட்டா இல்ல பேக் ஆயிடுது இல்லையா உங்களுக்கு? நீங்க அது ஒன்ஸ் குக் ஆகி ஓபன் பண்ணி பார்த்தாலே நல்ல கேக் மாதிரி லேயரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சொன்ன மெஷர் வந்து 4 பனானாஸ்க்கு. ஸோ we need 4 bananas. ஓகே. இது கனியல் நல்லா சாப் பண்றேன். ஸோ இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஆமா. சுகர் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிடலாமா எல்லாமே? ஆட் பண்ணி. ஸோ 3/4 கப் சர்க்கரை இல்லையா? எல்லாமே சேர்த்து எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் சேர்த்து. ஸோ பட்டரும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே எல்லாமே. ஓகே, 1/3 கப் பட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம், 4 வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சிருக்காங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணி அப்படியே மாவு மாதிரி ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை, 3/4 கப் சர்க்கரை, அப்புறம் 1/3 கப் பட்டர். பாருங்க எல்லாம் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு மிக்சர் வந்துருச்சு. நல்லா இது கொஞ்சம் பீட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் இதில் எசன்ஸ் ஆட் பண்ணலாம், ஆப்ஷனல் தான் இது. ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ நல்லா நம்மளுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சி வந்துருக்கு இல்லையா? அந்த பட்டரோட அந்த சர்க்கரை சேரும்போது அதுவே அப்படியே தண்ணி வந்து. ஆமாம், மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும், லம்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அந்த கரெக்ட் பேட்டர் கன்சிஸ்டன்சி வராது. அதுக்கு மேலே மில்க் ஆட் பண்ணால் அது எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சரியாக வராது. இப்போ மாவு ஆட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இப்போ இது வந்து ரொம்ப கெட்டியா வேண்டாங்க இல்ல, அப்படியே ஒரு பேட்டர், நம்ம கேக் பேட்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, போரிங் அப்படியே நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே எடுத்து அதுல வந்து போர் பண்ற மாதிரி இல்லையா? இப்போ நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு ஒரு பிஞ்ச். ஓகே, நம்ம ஏற்கனவே மஃபின் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு, பூரி மாவுக்கு வந்து நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியா இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். லைக் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு கரண்டியில வந்து எடுத்து அந்த மஃபின் இருக்கு இல்லையா, அந்த டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி காட்டுவாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க 4 பனானாக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் கொடுத்துறேன்னா அந்த பேக்கிங் பவுடர் அண்ட் திங் ஈவனா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நட் இதுல கொஞ்சம் போடலாம். அண்ட் இப்போ இதுக்கு பால் தேவைப்படாது. ஆமா, இல்ல உங்களுக்கு அப்படியே இது சிட் டவுன், ஃப்ளஃப் ஆகாது ரொம்ப. அதாவது ரொம்ப கெட்டி இருந்ததுன்னா. ஆமா, கொஞ்சம் லூஸா இருந்தாலும் உப்பிட்டு சப்பி போயிடும். ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு நினைப்போம், வெளில எடுத்தோன்னு அப்படியே அமுங்கி போயிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வரும். அப்ப ரொம்ப வாட்டரியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நமக்கு வந்து அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சியாவும் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ நம்ம இப்போ மஃபின் டின்ஸ்ல போட்டுடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பனானா கனிஞ்ச வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணீங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஆமா, கரெக்ட்.